ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு சுகாதாரத்துறையில் வந்துட்டு டிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்துட்டு வந்திருக்கு. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். பட் அந்த போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டான நீங்கள் டிகிரி முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது வந்துட்டு ஆன்லைன் மோட் கிடையாது, ஒன்லி ஆஃப்லைன் மோட் தான். ஓகேங்களா? நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு போஸ்ட்லேயோ அல்லது நேர்லேயோ போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏஜ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 20லேருந்து மேக்ஸிமமாக 65 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் இருக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு சம்பளம் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் அப்படின்னா 23,000லேருந்து 40,000 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த போஸ்ட்டு. ஸோ அப்போ கரூரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதா வந்துட்டு அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலேருந்து நான் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. செகண்டு அப்ளிகன்ஸ் நேம். தென் உங்களோட அப்பா பேர், தந்தை பெயர், டேட் ஆஃப் பர்த் எந்த இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா டேட்டு, மந்த்து, இயரில் மென்ஷன் பண்ணணும். ஏஜ் உங்களுக்கு தற்போது எவ்வளோ ஏஜ் வந்துட்டு இருக்குது. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வந்துட்டு முடிச்சிருக்கீங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அப்படி சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்போலேருந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தற்போது இருக்கிற அட்ரஸ், அப்புறம் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வேலிடாக கொடுத்துக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. பிளேஸு, டேட்டு, அப்புறம் உங்களுடைய இங்கே சிக்னேச்சர். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க அதனோட சர்டிஃபிகேட்டு, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அதனோட சர்டிஃபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ரெசிடென்சி அதாவது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன அதாவது இதில் வந்துட்டு ஏதாச்சும் 2 கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அது 2 கொடுத்துக்கலாம். லைக் ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி. ஓகே, இந்த மாதிரி 2 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அதாவது குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்ஸு, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து 3 மாதம் அதாவது இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து 3 மாதம் வரைக்கும் டைம் இருக்கணும். ஓகேங்களா? அது 3 மாதம் வரைக்கும் வேலிடாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைனா தேவை கிடையாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் இருக்குது. இது ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிடுறேன். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட நலவாழ்வு சங்கத்துலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? எதுக்கடியில் வந்துட்டு இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 5/12. ஓகேங்களா? அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் 5 o'clock வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கான வேக்கன்சி, அதுக்கான சேலரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் என்னென்னா ஆடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டு. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 1 வேக்கன்சி. தென்
குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி அதாவது பேச்சுலர் டிகிரியில் அதாவது ஆடியாலஜியில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், அதாவது ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில். இது வந்துட்டு ஒரு பர்மனெண்ட் ஜாப்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே கான்ட்ராக்ட் தான். ஏஜ் அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு தற்போது வந்துட்டு 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு, ஆடியாலஜிஸ்ட்டுங்கிற போஸ்ட்டுக்கு. ஆயுஷ் டாக்டர் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு, சேலரி 40,000. ஆடியாலஜிஸ்ட்க்கு பார்த்தோம்னா 23,000, ஆயுஷ் டாக்டருக்கு 40,000. நீங்கள் வந்துட்டு மினிமமாக பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் தான். வயசு வந்துட்டு 59 வயசு வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட்டு 1, சேலரி பார்த்தோம் அப்படின்னா 15,000. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நர்சிங் தெரப்பி, அதில் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி. கான்ட்ராக்ட் தான். வயசு வந்துட்டு 59 வயசு வரைக்கும் இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டு, வேக்கன்சி 1, சேலரி 26,500 தராங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 வீலரில் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் தான். மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோனா 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். லேபு டெக்னீஷியன் போஸ்ட்டு, அதுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1, சேலரி 13,000 ரூபாய். குவாலிஃபிகேஷன் +2 முடிச்சிருக்கலாம், இல்லைனா டிப்ளமோ, எதில் +2 முடிச்சிருக்கலாம். அண்ட் டிப்ளமோ முடிச்சுட்டு மெடிக்கல் லெபார்ட்ரியில் நீங்கள் சர்டிஃபைடு கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கலாம், எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வந்துட்டு இது பார்த்துட்டு நீங்கள் இருந்தால் இது பண்ணிக்கலாம். ஓகே, இது தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் தான். ஏஜ் வந்துட்டு 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா கவுன்சிலர் போஸ்ட், RMNCHங்கிற கவுன்சிலர் போஸ்ட், வேக்கன்சி 1, சேலரி வந்துட்டு 18,000 ரூபாய். சோஷியல் ஒர்க்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஹோம் சயின்ஸு, ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த்தில் மாஸ்டர் டிகிரி இல்லைனா பேச்சுலர் டிகிரி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். கான்ட்ராக்ட் தான். ஏஜ் வந்துட்டு 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 1 இல்லைனா 2 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜஸ் எழுதவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும், அது நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் சொன்ன எல்லா போஸ்ட்டுமே முழுக்க டெம்பரவரி, நாட் பர்மனெண்ட். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பர்மனெண்ட் செய்ய மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்டர்டேக்கிங் லெட்டரும் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்டர்டேக்கிங் அப்படின்னா என்னோடய சுய இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வந்துட்டு சேர்றேன் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துட்டு நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்துட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு நேர்லேயோ இல்லை வந்துட்டு போஸ்ட்லேயோ கூட அனுப்பலாம். இந்த வேக்கன்சி வந்துட்டு எப்போனாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ் சர்டிஃபிகேஷனு, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்று, வேலை வாய்ப்பக பதிவு சான்று, எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாமே வந்துட்டு அதனோட ஜெராக்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோன் நம்பரும் அதில் வந்துட்டு அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.